ஏன்னா என்னுடைய இண்டஸ்ட்ரியே வேறு. நான் வந்து ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி. நான் வந்து ஒரு 25 வருஷமாக அதில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த நெட்வொர்க் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம். சொல்லும்போது நான் இது வரைக்கும் யாருக்கும் நான் அதை பற்றி பெருசாக நான் எடுத்ததே கிடையாது. இதை பற்றி சொன்னப்போ கூட நான் அது பெருசாக நான் எடுத்துக்கல. ரீசன் என்னன்னா, இது ஒரு நெட்வொர்க். நம்ம எதுக்கு இந்த நெட்வொர்க்கில் நம்ம போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்து இது வந்து ஒரு 10 நாள் வந்து இது பண்ணுங்க சார், பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாலும் எனக்கு வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வரலை. அந்த ட்ரஸ்ட்டை கொடுத்து என்ன தெரியுங்களா, சொல்லுங்க சார். நம்மளோட ப்ராடக்ட் சூப்பர் சரிங்களா. இனி நம்ம எங்கே போய் பேசினாலும் ரொம்ப பேச போகிறது கிடையாது, ப்ராடக்ட் தான் பேச போகிறது. சரிங்களா. இப்போ நம்ம கம்பெனி சொல்கிறது அதுதான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கன்சியூவ் பண்ணுங்கள். நீங்கள் கன்சியூவ் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து மற்றவங்க சொல்லுங்கள். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம அனுபவிச்சா தான் போய் நம்ம மற்றவங்க சொல்ல முடியும். நம்ம அனுபவிக்காமல் போயிட்டு மற்றவங்க வந்து சொல்ல முடியாது. இப்போ நம்ம அப்படி சொன்னாலும் சார் நீங்கள் எடுத்தீங்களா, இந்த வார்த்தை தான் பதில் வரும். நம்ம அடுத்தவங்க வந்து நம்ம கேள்வி கேட்காம அளவுக்கு நம்ம வந்து அந்த கேப்பை கொடுக்காம நம்ம அதை அஜய் சார் வந்து அவர் சொன்ன மாதிரி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி புதுசாக இருந்தாலுமே அந்த அவருடைய டிசிப்ளின், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வேற லெவல். அதாவது உங்களோட பிஸ்னஸில் வந்து ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறாருன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசிப்ளின். ஓகேங்களா. ஸோ சார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸம் பண்ணுவோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃபீஸர் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு கண்டிப்பாக ரீச் பண்ணுவோம். கண்டிப்பாக சார். அதே போல் ஒரு ரிக்வஸ்ட் எல்லாருக்கும் என்னன்னா, நாளைக்கு நம்மளும் வந்து ஒரு லீடராக வரப்போகிறோம். சரிங்களா. நாளைக்கு நம்ம வந்து 10 பேரோ 20 பேரோ ஒரு 500 பேரோ ஒரு ஸ்டேஜில் பேச தான் போகிறோம் நம்ம. ஆனால் ஒரு பேசணும் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்டெப் பேக் தான் வைக்கணும். யாரும் வந்து முன்னாடி வந்து யாரும் பேசுறது வந்து தயங்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கஷ்டப்படாதீங்க, நம்ம தயக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா நம்ம அந்த தயக்கத்தெல்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து லைஃப் வந்து சக்சஸ் பண்ண முடியாது. இந்த பிஸ்னஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவை வந்து நம்ம தயக்கப்படக்கூடாது. ரெண்டாவது வந்து டிசிப்ளின், அதாவது பேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். பேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சிலர் வந்து பண்ணுறது வந்து நமக்கே வந்து இரிட்டேட் ஆகும், நமக்கே வந்து ஒரு இதுவாகும். என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, நம்ம வந்து என்னடா அப்படின்னு கான்டெக்ட் பண்ணிக்கூடாது நம்மளால. சரிங்களா. ஆனால் அதையும் கடந்து நம்ம வந்து கொண்டு போனால் தான் நம்ம ஒரு லீடர். இல்லைன்னா நம்ம வந்து லீடர் வந்து நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. ரொம்ப ரிக்வஸ்ட் என்னன்னா, எங்கேயாவது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது தயவு செய்து பேசுனா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுங்களேன். நீங்கள் உங்களுக்கு இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பேச போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீ டார்கெட் இது ட்ரைனிங் கூட வச்சுக்கிங்க. நீங்கள் வைக்கப்படாமல் தைரியமாக வந்து நின்று பேசுங்க. தப்பா ரைட்டோ சரிங்களா. யார்கிட்ட பேசுகிறோம், நம்ம குடும்பத்திட்ட பேசுகிறோங்க. நம்ம